ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஆரி டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பீட் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆரியில் பீட் ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாமா, இல்லை நார்மல் ஸ்விங் த்ரெட் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த நரம்பு யூஸ் பண்ணலாமா, எது பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஜரி பார்த்துடலாம், சரிங்களா? ஜரி த்ரெட்டில் வந்து பீட் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஜரியில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஜரியோட யூசேஜ் வந்து வேறு. ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் ஜரி வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு நெக்லைன்லேயோ இல்லை ஸ்லீவ்லேயோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்காக ஒரு 3 லைன் ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம எந்த பீட் ஒர்க்கோ மற்ற ப்ளவுஸோட டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து அந்த ஸ்டிச்சிங் ஓரமாக நெக்லைனாக இருந்தாலும் சரி, ஸ்லீவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங்க்கு பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல சரி கொடுப்போங்க. 3 லைன் மினிமம் ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ளவுஸோட டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? மற்ற இடத்துல எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு எந்த டிசைன்னாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொடி டிசைன் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஒரு ப்ளவுஸோட டிசைனில் அந்த கொடி டிசைனில் லீஃப் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த ஒர்க்குக்கு அவுட்லைன் கொடுக்க வேண்டிய இடத்துல சரி யூஸ் பண்ணலாங்க. இதுதான் சரியோட யூசேஜ். இதுதான் மற்ற இடத்துல வந்து நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸை பொறுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி சரி வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பீட் ஒர்க்குக்கு பீட் ஸ்டிச்சிங்க்கு வந்து சரி யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? அடுத்து இந்த 2 த்ரெட் காட்டன் த்ரெட்டா நைலான் த்ரெட்டா, இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங் ஒரு 3 இயர்ஸ் வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி கற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் இயர் 1.5 இயர்ஸ் வந்து நான் இந்த நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். காட்டன் த்ரெட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த இங்கே தெரியுதுங்களா, வர்த்தமான் பிராண்டு, அப்படி இல்லாட்டி ஹேமர் பாடின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இது ரெண்டு தான் நான் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கு இப்போ தான் வந்து ஆரி கற்றுக்குறீங்க, அதாவது காட்டன் த்ரெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரி கற்றுக்குறீங்க, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் த்ரெட்டு கட் ஆக தாங்க செய்யும். நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வரும். இன்னொன்று வந்து பிசிறு வரும், கட் ஆகாது. ஆனால் வந்து த்ரெட்டை வந்து நீடில் மாட்டி நம்ம இழுக்கும்போது பிசுறு வரும், சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும். காட்டன் த்ரெட்டில் இந்த இஷ்யூ கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் ஒர்க்குக்கு தாராளமாக காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணலாங்க. அடுத்து வந்து நைலான் த்ரெட் வந்து ப்ளவுஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கே வந்து நைலான் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது, சரிங்களா? ஸோ இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க, இப்போ தான் வந்து நான் ஆரி கற்றுக்கிறேன், பீட் ஒர்க் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான த்ரெட்டாகவே இருக்குங்க. ஏன்னா வந்து இது ஜஸ்ட்டு நரம்பு தான், ஓகேங்களா? பார்க்கும்போது தெரியுதா, ஜஸ்ட்டு நரம்புங்களா? ஸோ இதை வந்து நீடில் மாட்டி அவ்வளோ சீக்கிரம் இது கட் ஆகாது, சரிங்களா? நான் இழுக்கிறேன் பாருங்கள். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு கட் ஆகாது. நீடில் நீங்கள் மாட்டி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் பிசுறு வராது. நரம்பு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கட்டும் ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக கட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இதை விடவே இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு இதில் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் அதை அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அயன் பண்ணும்போது இந்த த்ரெட் வந்து மெல்ட் ஆகிடுங்க. மெல்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணது எல்லாமே கலண்டு வந்துடும், சரிங்களா? அந்த இடத்துல இது மெல்ட் ஆகிடுச்சு, த்ரெட்டே இல்லைங்கும் போது அந்த இடத்துல இருக்க பீட் ஃபுல்லாக வந்து கலண்டு வந்துடும். நம்மளோட ஒர்க்கு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும், சரிங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ
இது நைலான் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நீங்கள் அயன் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இந்த நரம்பு த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் சொல்லிடணும். இந்த ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணக்கூடாது. அயன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி பீட் ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் சொல்லிடணும். சரிங்களா? நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை வேணும்னா யூஸ் பண்ணலாம். மற்றபடி சொல்லாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவங்க தெரியாமல் அயன் பண்ணால் கூட அந்த ஒர்க் ஃபுல்லாக டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். சரிங்களா? ஸோ இன்னொன்று நைலான் த்ரெட்டில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆரியில் இப்போது பீட் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் நாட் போடுவோம் இல்லையா? ஸோ இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு விரல் அப்படி சுற்றிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நாட் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த த்ரெட்டில் வந்து நாட் போட முடியாது. இது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இல்லையா? அதனால் வந்து நீங்கள் இப்படி நாட் போடும்போது அந்த நாட் ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி அதில் இந்த மாதிரி இதில் வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தடுங்க. ஸோ இனிஷியல் நாட் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நைலான் த்ரெட் இருக்கு இல்லையா? நைலான் த்ரெட், அதாவது இந்த நரம்பு இதையும் நார்மல் காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா? நார்மல் காட்டன் த்ரெட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம எப்போவும் நார்மலாக நாட் போடும்போது என்ன பண்ணுவோமோ அதே பண்ணுங்கள். சரிங்களா? 3 டைம்ஸ் சுற்றிட்டு 2 டைம்ஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? நாட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த நார்மலாக காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா? இந்த காட்டன் த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்து இனிஷியல் நாட் நம்ம போட்டாச்சு. ஓகேவா? நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் நார்மலாக ஜரியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜரியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இனிஷியல் நாட் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து நான் இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டையும் ஜரியும் சேர்த்து வச்சுட்டு, நைலான் த்ரெட்டில் ஒர்க் பண்ணலையே அதே மாதிரி தான் காட்டன் த்ரெட்லேயும் ஜரியும் சேர்த்து வச்சுட்டு எப்பவும் போல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த காட்டன் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஜரியில் வந்து இனிஷியல் நாட் இப்போ போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு நைலான் யூஸ் பண்ணும்போது இந்த 2 ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு மெயின் வந்து அயன் பண்ணிங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ளவுஸ் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸை கண்டிப்பாக அயன் பண்ணக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் வந்து இந்த இனிஷியல் நாட் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை வந்து நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. அயன் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் இதில் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது த்ரெட் வந்து பிசுறு கிளம்பும், சம்டைம்ஸ் வந்து கட் ஆகும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சரியாக போய்டும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி இஷ்யூ வரதாங்க செய்யும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து காட்டன் த்ரெட் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 rupees வரும். நைலான் த்ரெட் வந்து இது நான் வாங்கும்போது பிராண்ட்லாம் இல்லைங்க. நைலான் த்ரெட்னு கடையில் கேட்கும்போது இப்படி தான் இருந்தது. அதாவது இது ஃபுல்லாக கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து அது மேலே பிராண்ட் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் வாங்கும்போது இதில் எந்த பிராண்டும் மென்ஷன் பண்ணாமல் தான் இருந்தது. ஸோ இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல. நரம்பு நைலான் த்ரெட்னு கேட்டோம்னா கொடுக்குறாங்க கடையில். ஸோ இது வந்து ஒரு 20 rupees இருந்தது நான் வாங்கும்போது. 20 to 25 rupees வரும். ரேட் வைஸ் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது 5 to 6 வரும். இது வந்து 20 to 25 அந்த ரேஞ்ச் வருங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நரம்பு யூஸ் பண்ணவே கூடாது, ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. தாராளமாக ஒர்க் பண்ணலாம். பட் இந்த 2 இஷ்யூ இருக்கும் மைண்டில் வச்சுட்டு, இது ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? வேறு ஏதாவது ஆரி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.